வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது 2025ஆம் ஆண்டு சில ராசி மக்களின் கல்வி ஜாதகம். இதில் மிதுனம், சிம்மம், தனுசு, கும்பம், மீனம் ஆகிய இந்த 5 ராசி மக்கள் தங்கள் படிப்பில் கவனமாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் படிப்பில் கெட்ட காலம் துவங்கும் மற்றும் இவரது படிப்பில் பாதகமாக இருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது என்பதை சொல்ல வேண்டிய சூழல் இருக்கிறது. இந்த பதிவை பார்க்கும் கேட்கும் அன்பர்கள் யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நல்லது. இந்த பதிவு 2025ஆம் ஆண்டில் எந்த ராசியை சேர்ந்த மாணவர்கள் தேர்வில் வெற்றி பெறவும் சிறப்பாக செயல்படவும் அதிக முயற்சி எடுக்க வேண்டும் என்று கூறுகிறது. நீங்கள் ஒரு மாணவராக இருந்தால் 2025ஆம் ஆண்டில் நீங்கள் உங்களின் படிப்பில் காட்ட வேண்டிய அக்கறையை பற்றி இப்பதிவில் நாம் பார்ப்போம். 2025இல் மேலே குறிப்பிட்ட சில ராசிகளைச் சேர்ந்த மாணவர்களுக்கு தங்களின் கல்வியில் சிரமங்கள் ஏற்பட கூடும் என்பது குறிப்பிடத்தக்கது. இதில் மிதுனம், சிம்மம், தனுசு, கும்பம், மீனம் ஆகிய இந்த 5 ராசி மக்களுக்கு பாதகமாக இருக்கும் என்று கிரக நிலைகள் தெரிவிக்கின்றன. மிதுனம் 2025ஆம் ஆண்டில் கல்வித்துறையில் அடிப்படையில் மிதுன ராசி மக்கள் மிகவும் வெற்றிகரமான ஆண்டாக இருக்கும் என்று சொல்வது கடினமாக இருக்கிறது. மே மாதம் குரு பகவான் லக்னத்தில் நுழையும் போது கல்வித்துறையில் எதிர்மறையான விளைவுகளை நீங்கள் காணலாம். மார்ச் மாதத்திற்கு பிறகு மாணவர்களின் கல்வியில் ஆர்வம் குறையும். 4ஆம் வீட்டில் சனி பகவானின் பார்வையால் மாணவர்களின் படிப்பை சிலர் நிறுத்தவும் தவிர்க்கவும் கூடும் என்று கிரகங்கள் பறைசாற்றின. இவர்கள் குறைந்த கவனம் செலுத்துவதும் இதனால் சாத்தியமாகிறது. ஜூன் 6 மற்றும் ஜூன் 22, 2025 அன்று மற்றும் செப்டம்பர் 15 மற்றும் அக்டோபர் 3 இடையே புதன் மாணவர்களுக்கு சிறந்த கல்வி முடிவுகளை தருவார். இருந்தாலும் இவர்கள் அக்கறையுடன் கவனமாக படிப்பில் செலுத்தால் செயல்படலாம். இல்லையில் படிப்பை சிலர் துறப்பதற்கு உண்டான சூழலும் இருக்கிறது. அடுத்து சிம்மம் 2025 சிம்மராசி மாணவர்களுக்கு ஒரு சிறந்த ஆண்டாக இருக்கும் என்று சொல்வது கடினமாக இருக்கிறது. குரு பகவான் உங்கள் ராசியின் 10ஆம் வீட்டில் இருக்கிறார். இதனால் அதிக அர்ப்பணிப்பு மற்றும் விடாமுயற்சிக்கு பிறகு நீங்கள் வெற்றி பெற அவர் அனுமதிப்பார். மே மாதத்தில் வியாழன் 11ஆம் வீட்டிற்கு செல்லும் போது உங்களுக்கு சில சாதகமான பலன்கள் ஏற்படக்கூடும் என்பதற்கான அறிகுறிகள் குறிப்புகள் தெரிகின்றன. மார்ச் மாதம் முதல் சனி 9ஆம் வீட்டில் நுழையும் போது மாணவர்கள் கல்வியில் ஏற்ற இறக்கங்களை சந்திக்க நேரிடும். இவர்கள் படிப்பில் கவனம் செலுத்துவது இவர்களுக்கு கடினமாக இருக்கும் இந்த காலத்தில் மற்றும் இவர்களின் கவனம் குறையக்கூடும். ராகு மற்றும் கேது பகவானின் தாக்கத்தால் கல்வியில் உங்களின் முன்னேற்றமும் தடைபடலாம் மற்றும் உங்கள் செயல்திறன் மோசமடைய வாய்ப்பு உள்ளது. அடுத்து தனுசு. குரு பகவான் உங்கள் 6ஆவது வீட்டில் இருப்பதால் மாணவர்களுக்கு ஏப்ரல் வரை சவால்கள் அதிகமாக நீடிக்கும். மார்ச் மாதத்தில் சனி பகவான் 4ஆவது வீட்டுக்கு செல்கிறார். அங்குதான் உங்களது துரதிர்ஷ்டம் தொடங்குகிறது. தேவையில்லாமல் மன அழுத்தம் உருவாகி உங்களுக்கு படிப்பதில் உள்ள ஆர்வம் குறைந்து படிப்பதில் கடினமாக இருப்பதாக நீங்கள் உணர்வீர்கள். அதே நேரத்தில் மே மாதத்திற்கு பிறகு சில சாதகமான பலன்களை நீங்கள் காண முடியும். ஏப்ரல் மாதம் வரை மாணவர்கள் படிப்பில் முழு கவனம் செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். வியாழன் உங்கள் 6ஆம் வீட்டிலும் சனி பகவான் உங்கள் 4ஆம் வீட்டிலும் இருப்பதால் மாணவர்கள் கவனம் இந்த நேரத்தில் குறைவதற்கான அறிகுறிகள் தெரிகிறது. அடுத்து கும்பம் 2025ஆம் ஆண்டில் கும்பராசி மாணவர்களுக்கு இது ஒரு பயங்கரமான ஆண்டாக இருந்தாலும் சில சவால்களை சந்திக்க நேரிடும். மாணவர்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டிய சூழலாக இருக்கிறது. கும்பராசி மக்களுக்கு குரு பகவான் ஏப்ரல் முதல் 4ஆவது வீட்டில் இருப்பதால் இதனால் இந்த மாணவர்களுக்கு எதிர்மறையான பல சார்ந்த தாக்கத்தை ஏற்படுத்தும் கல்வியில். மேலும் பிப்ரவரி மாதம் வரை சனி பகவான் லக்னத்தில் இருப்பதால் தங்களின் கல்வி கற்றலில் பிரச்சனைகள் ஏற்படும். ராகு மற்றும் கேதுவின் நிலைகள் உங்களுக்கு சவாலாக எப்பொழுதும் இருக்கும். எனவே உங்கள் கல்வியில் உள்ள செயல்திறன் பாதிக்கப்படும் வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. மார்ச் மாத இறுதியில் சனி பகவான் 2ஆவது வீட்டுக்குள் நுழையும் போது இந்த நேரத்தில் நீங்கள் சற்று நல்ல பலன்களை எதிர்பார்க்க வேண்டும். இருப்பினும் உங்களுடைய உழைப்பு அதிகமாக தேவைப்படுகிறது கல்வியில். அப்பொழுதுதான் நீங்கள் எதிர்பார்த்த வெற்றியை பெற முடியும். அடுத்து மீனம். மீனராசி மாணவர்களுக்கு கல்வியில் சிரமங்கள் ஏற்படுவதற்கான சூழல்கள் தெரிகிறது. இவர்கள் பல்வேறு பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம். பிப்ரவரி வரை 12ஆம் வீட்டில் சனி இருப்பதால் மாணவர்களுக்கு சவாலான ஒரு தருணமாக இருக்கும். அதே காலகட்டத்தில் சனியின் திசை சேட்சதியால் இவர்கள் ஆண்டு முழுவதும் பாதிக்கப்படுவார்கள். மார்ச் மாதத்திற்கு பிறகு சனி பகவான் உங்கள் மீனராசிக்கு நுழைவார்.
ஏப்ரல் மாதத்தில் குரு பகவானின் சாதகமற்ற நிலை காரணமாக நீங்கள் சாதகமற்ற விளைவுகளை படிப்பில் அனுபவிப்பீர்கள். கல்வி கற்ற சிரமத்தை ஏற்றுக்கொண்டு அதை வெளியில் சொல்ல முடியாமல் துன்பப்படுவீர்கள். மே மாதத்தில் குரு பகவான் 4வது வீட்டிற்கு நுழையும் போது நீங்கள் உங்கள் கல்வியில் சில சாதகமான விளைவுகளை பெறுவதற்கான சூழல்கள் இருக்கிறது. மீன லக்னத்தில் சனி பகவான் அமர்ந்திருப்பதால் மாணவர்களின் படிப்பில் வேகமும் சற்று குறையக்கூடிய சூழல் இருக்கிறது. உங்கள் கல்வியின் அறிவுச்சரிவு அளவு குறையும் என்பதற்கான அறிகுறிகள் இருக்கின்றன. ஆகவே மீனராசி மக்களும் தங்களுடைய மனதில் உள்ள ஆசைகளை துறந்து கல்வியில் முக்கியமான அக்கறை கொண்டு செயல்பட வேண்டும். இந்த நேரத்தில் இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்புகள் யாவரும் வளமுடன் நலமாக தேக திடகாத்திராயில் ஆரோக்கியத்துடன் சகல விதமான தனதானிய ஆபரண ஐஸ்வர்யனை பெற்று சர்வகாரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகிறேன். நம் குடும்ப மூத்தோர்களை வணங்குவோம். வணக்கம். நன்றி.